ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுதேஜ் vlogs. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் மைசூர் பார்ட் 2. இப்போ வந்து ஓகே, இது வந்து நாங்கள் கொல்ல என்ட்ரானே ஒரு கண்ணாடி வந்து வாங்கிட்டோம். அப்புறம் இதான் வந்து மைசூர் பேலஸ். நாங்கள் வந்து வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்கானே எனக்கு தெரியாது. நடிக்காத. ஓகே, அவ்வளோ சீன் போடுறது இல்லை. எனக்கு வந்து தெரியும், எப்படி இருக்குன்னு தெரியாது. எஸ், ஓகே. ஐ ஹவ் ஃபர்காட் ஹவு திஸ் பிளேஸ் லுக்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் போகும்போது செம்ம கூட்டம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இன்னைக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அந்த காலத்தில் க்ரௌடாக இருந்துச்சு. பார்த்தோன்னே அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு தோணுச்சு. அதுக்குள்ளே ஒரு டாக் இருக்கானா, அப்படி ஒன்று இருக்கானே எனக்கு தெரியல. அது வந்து ஒரு ஸ்டாச்சுன்னு நான் நினச்சிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்திருக்கு டூரிஸ்ட், அதுவும். அப்புறம் வாங்க உள்ளே போகலாம். உள்ளே நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து நாங்கள் உள்ளே போனோடனே ஒரு பிளேஸாக காட்டுவோம். இங்கே பாருங்கள், டைல்ஸு அப்போ ரொம்ப ஒரு மாதிரி அழகா ரிச்சாக தான் போட்டுருக்குறாங்க டைல்ஸு. நாங்கள் பார்த்துட்டோன்னே ஓப்பா கொரியாவில் வந்துட்டு அப்பா. ஓகே, அப்பா இல்லை, அப்புறம் அது சொல்ல முடியாது, மேட்டர் சொல்லலாம். அப்போ பார்த்தோன்னே அப்பா இவ்வளோ லைட்ஸ் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் இப்படி செட் பண்ணி வச்சுருக்குறாங்களா, அந்த மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. வந்து நாங்கள் மேலே பார்த்தோன்னே எப்படி இங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணாங்க அப்படி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது நீ கிராண்டுன்னு சரி, கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. லைக் அவங்க வந்துட்டு பிளேஸ் விடுறாங்க எப்படி போகணும் பாருங்கள். இதில் 1 lakh இருக்கும் அப்போயே. ஆமாம், இப்போ அவங்க எவ்வளோ ரிச்சாக இருப்பாங்க பாருங்க. அவங்க பில்லியனராக இருந்திருப்பாங்க. பில்லியனர் இல்லை மது, அது பில்லியனர். பில்லியனர் சம்திங். ஓகே, இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி உள்ளதாக இருக்கோம் பாருங்கள். அப்போயே இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருந்துச்சு. ஆமாம், இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்லர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஹால் ஏதோ ஒன்று, ஆனால் இது வந்து பெரிய பெரிய பில்லர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஏதோ டான்ஸ், பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறதுக்காக ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். we don't know. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்டே ஒரு மாதிரி இந்த டோரே ஒரு மாதிரி கிராண்டாக இருக்குது, ரொம்ப இதாக எஸ்தட்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அங்கே நிறையா பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் அந்த அசம்பிளியெல்லாம் குரூப் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேஜு இல்லை பாருங்கள், தேஜு தான் இப்படி சாரி கட்டிட்டு உட்காந்து நின்றுட்டுருக்குறேன். லைக் அந்த மைசூர் பேலஸோட ராணி ராஜாவோட பிக்சர்ஸ்லாம் காமிச்சிட்ருக்குறாங்க. அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா 2013 தான் இறந்துருக்குறாராமா. அப்புறம் ஏதோ 1943 எப்போ தெரில பிறந்திருக்காராமா. மேபி ஹீ இஸ் த கிங் ஆஃப் மைசூர் பேலஸ். இவர் சாரி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே பேரும் ஒருத்தவங்களுக்கு பேரும் போட்டிருந்தாங்க கீழே. அப்புறம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரா பண்ணா அப்படின்னு. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருந்துச்சு கைஸ். பார்க்குறதுக்கு அப்படியே யாரோ ஒரு பெயிண்ட் பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. பார்த்திங்களா, அந்த உட்காண்ட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேஜு, நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நான். அப்படிலாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இவங்க தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரவங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ராஜாவோட ஃபேமிலி ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அந்த காலத்தில் ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. நீ ராஜான்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிங்கனே சொல்லலாம். ஏதோ ஒன்று ராணி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஜுவல்லரி பாக்ஸ் அதெல்லாம். இப்போ வந்து நம்ம நடு சென்டரில் இருக்கோம். நடு சென்டரா? ஆமாம். இப்போ வந்து அங்கே உட்கார சேர்லாம் வச்சுருந்தாங்க. வந்து அங்கே சில்வர், அப்போவே அந்த சேர்லாம் சில்வரில் வச்சுருந்தாங்க. கைஸ், இது வந்து மென்டல் ஆகிட்டா நடு சென்டர்னு சொல்லிட்டு அது சென்டர். கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பேசு. இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டுருப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபைட் பண்ணுற இடம் பிளேஸ். இவ்வளோ திட்டிட்டு அது என்ன மறந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது என்னது, எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிலை. இங்கே வந்து குண்டு போடுவாங்க. நீங்கள் நினைக்கிற அந்த குண்டு இல்லை.
நான் வந்து இங்கே என்ட்ரானே இந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு மேலே. அது கண்டிப்பாக ஒரு டேலண்ட் தான் அப்படி பண்ண. என்னடி பேசுகிறேன். ஓகே இங்கே வந்து பார்க்கறக்கே இந்த கோல்டு மாதிரி இருந்துச்சு. டான்ஷன் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுல்ல. ஆமாம் டான்ஷன் லைட்டா கைஸ், டான்ஷன் லைட் நானே தப்பாக சொல்கிறேன். அதையும் இந்த மென்டல் ஃபெல்லோ எஸ் அப்படிங்கிறா. என்ன சொல்கிறதோ இல்லையே. அது ஏதோ ஒரு லைட்டு டிசைன் லைட்டு விடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரிஜினல் சில்வர், டம்மி சில்வரில் இது பண்ணுவாங்க. வந்து அந்த யானைக்கு போடுற அந்த இது திங்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து இந்த பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நான் வந்து அந்த இடத்துல பறந்த ஒரு ஃபோட்டோ வந்து நான் இது பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ஷார்ட்லேயும் அப்லோட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டன் நினைக்கிறேன். இல்லை தேஜோ, ஏதோ ஒரு கார்டன் தெரில, பேர் தெரில. ஓகே வந்து இங்கே பாருங்கள் இந்தியா ஃப்ளாகோட லைட்டு செட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்காங்க பக்கம். இந்த இது ஃபவுண்டன் இந்த டேம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பொல்யூஷன் இருந்துச்சு. பட் சவுண்ட் அது மாதிரி அப்படி இருந்துச்சு கைஸ். அது நீ பண்ணி காட்டணும்னு யாருமே கேட்கல. ஆஃப்கோர்ஸ். ஓகே இப்போ வந்து அங்கே நிறையா அந்த வாட்டர்லேருந்து பாருங்க, இப்போ இது வர சத்தமே அப்படியே இங்கே தப்பிச்சு போயிடணும் போல இருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு சத்தம் கேட்காது. எஸ். ஓகே இப்போ வந்து நம்ம அந்த லைட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ், நீங்கள் வந்து கன்ஃபார்ம் இந்த கார்டன் வந்து வரலாம். இது பேர் தெரியல, பட் நாங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்போம். அப்புறம் மைசூர் பேலஸில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இது எங்கே ஷார்ட்டில் அப்லோட் பண்ணல. அவள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டான். நான் மறக்கலை. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் போட்டிருந்தோம் பாருங்கள். இல்லை அவள் போடல, போய் சொல்கிறா கைஸ், நம்பாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்தாச்சு. அந்த கஷ்டப்பட்டு சீட்டை பிடிச்சிட்டோம். நாங்கள் சீட்டை பிடிச்சி எப்படியோ உட்காந்துட்டோம், பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டோம். இல்லைனா நின்றுட்டு தான் பார்த்துட்ருக்கேன். அது ரொம்ப ஆல்ரெடி நாங்கள் வர்ற ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, ரொம்ப காலெல்லாம் ரொம்ப வலிச்சுட்டு இருந்துச்சு. வாங்க அந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், லவ் யூ ஆல். ஒரு செகண்ட் வந்து நீங்கள் எங்களோட வீடியோஸில் அவ்வளோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரியல, பட் ப்ளீஸ் பாருங்கள். பாய், லவ் யூ ஆல்.